my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் கடந்த 3 நாட்களாகவே எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை கோவிஷீல்டு. கொரோனா காலகட்டத்தில் இந்த உலகமே இந்தியாவே தடுமாறி கொண்டிருந்தது. உலகமே இந்தியாவே கோவிட்-19 வைரஸுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த காலகட்டம் மறக்க முடியாத காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த கோவிஷீல்டுங்கிற வேக்சின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களே, வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 2 நாட்களாக நம்ம எல்லா இந்திய மக்களும், அதாவது 147 கோடி மக்களும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை கோவிஷீல்டு. ஏன்னா இந்த கோவிஷீல்டை எல்லா மக்களும், அதாவது இந்தியாவில் பிறந்த 75% மக்களும் டோஸ் போட்டிருக்காங்க, தடுப்பூசியாக போட்டிருக்கிறார்கள் இந்த கோவிஷீல்டு. இந்த கோவிஷீல்டை பற்றி எதுக்கு பயப்படுறாங்க? உண்மையிலே இந்த கோவிஷீல்டு எதுக்கு? உயிரை பாதுகாப்பதற்காக பயன்படுத்திய உயிர்காக்கும் வேக்சின் தான் இந்த கோவிஷீல்டு. ஆனால் இந்த உயிர்காக்கும் இந்த வேக்சினை பற்றிய இப்படி ஒரு பயமா என்பதை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. ஆக இந்தியாவில் 2 விதமான வேக்சினை மக்களுக்கு போட்டாங்க. ஒன்று கோவிஷீல்டு, இன்னொன்று கோவேக்சின். 75% மக்கள் கோவிஷீல்டை தான் போட்டாங்க. ஏன்னா இந்திய கவர்மெண்ட் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க எல்லாருக்கும். இந்த கோவிஷீல்டு எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா, AstraZeneca என்கிற பிரிட்டிஷ் கம்பெனியும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து மேனுஃபேக்சரிங் செய்த ஒரு வேக்சின் தான் கோவிஷீல்டு. இது இந்தியாவில் தான் கோவிஷீல்டுங்கிற ஒரு பிராண்டில் பிரபலம் அடைந்து இந்திய கவர்மெண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் போட்டு முடிச்சாங்க. இந்த கோவிஷீல்டு போட்டதுனால இந்த கோவிட்-19ங்கிற வைரஸ் தாக்குதலிருந்து நிறைய பேர் விடுதலை அடைஞ்சாங்க, ஸ்ப்ரெட் ஆகுறதுலேருந்து குறைஞ்சிச்சு, நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவிஷீல்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு. எதுக்கு தாக்கல் பண்ணுறாருன்னா, நான் இந்த கோவிஷீல்டை போட்டதுக்கு பிறகு, அதாவது பிரிட்டிஷ் நபர் கோவிஷீல்டை போட்டதுக்கு பிறகு அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார் என்பதே அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வாதம். ஆகையால் உடல் ரீதியாக ஹெல்த் இஷ்யூ இருக்கிற காரணத்தினால எனக்கு இந்த ஆஸ்ட்ரோசெனிகா கம்பெனி 1500 கோடி நஷ்டஈடு தரணும்னு பிரிட்டிஷ் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இதுதான் வாதம். இதுதான் விசாரணைக்கு ஏற்று வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் இந்த AstraZeneca கம்பெனி 3 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1,10,10 பேருக்கு அவங்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தடுப்பூசியானது சில சைடு எஃபெக்ட், ரேர் சைடு எஃபெக்ட் காமிக்கும். அதாவது சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் 1,10,10 பேருக்கு ரேர், அதில் ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்க, ரேர் 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவே வராது. அப்படி ஒரு 10 பேருக்கு இந்த தடுப்பூசியினால் சைடு எஃபெக்ட் வரலாம் என்பதை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க இந்த AstraZeneca கம்பெனியின் வக்கீல்கள். இதை நமது இந்திய நாட்டு ஊடகங்களும் உலக நாட்டு ஊடகங்களும் அப்படியே கேப்சர் பண்ணாங்க. முக்கியமான ஒரு வேர்டை மிஸ் பண்ணாங்க, ரேர். 1,10,10 பேருக்குங்கிற அந்த வேர்டை எடுத்துட்டு கோவிஷீல்டு போட்ட எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட் உண்டுங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குனாங்க இந்த ஊடகங்கள். ஆக இந்த கோவிஷீல்டு போட்ட எல்லா மக்களுக்கும் ஒரு பயம். ஏன்னா நானும் கோவிஷீல்டு தான் போட்டேன், ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும், பயம் முறுத்தினால். ஆக இந்த கோவிஷீல்டு வேக்சினை இந்தியாவிலிருந்து எந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி பிராண்ட் பண்ணாங்கன்னா
சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஒரு 15 to 25 years of experience in medical field. அப்போ இவங்க மூலமாக தான் இந்தியாவில் அது மார்க்கெட்டிங் பண்ணி இந்தியாவில் உள்ள 75% மக்களுக்கு என்ன பண்ணாங்க, டோஸ் போட்டாங்க, தடுப்பூசி போட்டாங்க. இதுவரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிடிஎஸ் எனப்படும் இரத்த உறைதல் வருதுன்னு சொல்றாங்க. இரத்த அணுக்களின் அளவு குறைந்து பக்க விளைவுகள் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் 1 லட்சத்துக்கு 10 பேருங்கிற 10 பேர் இருக்காது, ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இதுவரை இந்தியாவில் 175 கோடி டோஸ்கள் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் தொகையும் குறையல, எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால மக்களே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உயிர் காக்கும் தடுப்பூசி தான், உயிரை எடுக்கும் தடுப்பூசி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரிட்டிஷ் கம்பெனியும் இந்தியாவுடைய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கம்பெனியும் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோவிஷீல்டு உயிர் காக்கும் ஒரு என்ன சொல்லலாம், உயிர் காக்கும் ஒரு வேக்சின் தான். அதனால தான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம் எல்லாரும். அதனால இதுக்கு முன்னே வைரஸ் COVID-19 வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரையும் கொஞ்சம் குவித்திருக்கும் என்றே நான் நம்புகின்றேன். ஆக இந்த விஷயத்துல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை, தைரியமா நம்ம வாழலாம். ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை தவிர ஏதோ 1 லட்சத்துல 5 பேருக்கு, ஓகே, அது இயற்கையாக கூட இருக்கலாம். ஆக எந்த இரத்தம் உறைதலோ எந்த இரத்த அணுக்களின் அளவு குறைவதோ இது வராது. அது அப்படி வந்திருக்கிறவங்களுக்கு அது இயற்கையாகவே வந்தது. இந்த வேக்சின் போட்டதனால் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இந்த தடுப்பூசியில் இல்லை என்பதே மருத்துவர்களின் அட்வைஸ். ஆக நீங்க மருத்துவர் அமலோத்பரநாதன் சொல்றதை நீங்க கேளுங்க, இந்த பயத்திலிருந்து மீளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்திய மக்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப 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 குறைவுன்றதுனால உலக சுகாதார நிறுவனமே இதை உலகம் ஃபுல்லாக அனுமதியை கொடுத்தது. இந்தியாவில் இதை நம்ம யூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 174 கோடி மக்களுக்கு போட்டிருக்கிறோம் இந்த வேக்சின். ஆகவே இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட் ஏதோ இன்றைக்கு தான் தெரிஞ்சது மாதிரி நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த சைடு எஃபெக்டை நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். இன்னொன்று, இந்த ரத்த கட்டி எப்போ ஏற்படும், அந்த ஊசி போட்டு 4 நாளில் வரும், ஒரு 20 நாளைக்குள்ளே வரும், அதுக்கு மேலே வராது. இப்போ நாமெல்லாம் அந்த ஊசி போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகவே இனிமேல் நமக்கு ரத்த கட்டி வருமானு சொல்லி யாரும் கவலைப்படுறது தேவையில்லாத ஒரு பயம். இதனுடைய எஃபெக்டே 4 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே தான் இருக்கும்.